Friends, welcome to Sydney Tamil Family Vlogs. இன்னைக்கு ஒரு கேஷுவலான vlog தான். காஸ்கோ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன் நான். ஸோ அங்கே தான் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். ஸோ ரொம்ப அடிக்கடி வரமாட்டோம். ஏன்னா வந்து பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து பால் மற்ற அத்தியாவசிய தேவைகள்லாம் வாங்கிக்குவோம். பட் வந்து எப்போயாவது ஒன்ஸ் வந்து 3 months ஒன்ஸ் வந்து காஸ்கோவில் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இங்கே வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அதோடு மட்டும் இல்லை, காஸ்கோவில் ஸ்பெஷலான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ என்ன வித்தியாசமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் என்ன இருக்குது, வெரைட்டியான ரேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குது. நம்ம நார்மலாகவே நம்ம டெய்லி பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இங்கே வாங்கலாம். ஸோ அதுக்குரிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கரி ஐட்டம்ஸ். ஆமாங்க, இது வந்து சூப்பராக இங்கே நிறைய பேர் வர்றதுக்கு காரணமே இதுதான். இந்த பன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. என்னன்னா நீங்கள் வந்து ஒரு 6-7 பேர் இருக்கிற ஃபேமிலி அந்த மாதிரினா நல்ல ஒரு ஹோல்சேலில் வாங்குறதுக்கு நல்ல ப்ரைஸ். இல்லை, இது வீக்லியாகவும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து 1 week 2 weeksக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வச்சு ஹோல்சேலாக பசங்க ஏதாவது சாண்ட்விச் கேட்குறாங்க, பர்கர் கேட்குறாங்கன்னா இதில் யூஸ் பண்ணலாம். அதோடு எனக்கு இதை பார்த்தோன்னே பட்டர் பன் ஆசை வந்துருச்சு. நம்ம ஊரில் மதுரையில் வந்து இந்த மாதிரி பன்னில் தான் அழகாக பட்டர் பன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பன் பார்க்கவே பளபளப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கார்லிக் ப்ரெட்டு. இது ஃப்ரெஷ் மேட். அப்படியே அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த டின்னர் ரோல்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. நிறைய பேருக்கு வந்து ஆஸ்திரேலியன்ஸோட மேஜர் டின்னர் வந்து இதை வச்சு தான், சாலட்ஸ் வச்சு இது சாப்பிடுவாங்க. இதோட பேரே அதான் டின்னர் ரோல்ஸு. இந்த ஹோல் பேக் பார்த்திங்கன்னா $10 தான். ஸோ இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பின்னாடி பண்ணி அப்படியே இங்கே பேக்கரியில் வச்சுட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். இன்னொரு ஆஸ்திரேலியாவோட ஃபேவரட் ஃபுட் ஐட்டம்னா மஃபின்ஸு. நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மஃபின்ஸு ஒரு காஃபி தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும். நிறையா கோம்போ ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க, மஃபின்ஸ் ப்ளஸ் காஃபி. ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஃபின்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் மேட். இந்த க்ரோசன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐட்டம் இருக்குது, இதுவும் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இது பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், பாதாம் போட்டு, அப்புறம் வந்து ப்ளைன், இது ப்ளைன் க்ரோசன்ஸ், பட்டர் அந்த மாதிரிலாம் வச்சு நிறைய க்ரோசன்ஸ் இருக்கும். இன்னும் வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இங்கே. பட் நான் இப்போ இவ்வளோ பெரிய பேக் வாங்கினேன்னு வைங்களேன், அதில் நிறைய வேஸ்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ நாங்கள் எப்போயாவது ஆசைப்பட்டால் ஒரு 2 பீஸ், இப்போ 3 பீஸ் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெஸ்ட்ஃபீல்டு எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால நாங்கள் நிறைய உள்ள ஷாப்ஸ் இருக்கும். வெஸ்ட்ஃபீல்டுக்குள்ளே போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து வாங்க மாட்டேன். பட் இங்கே நிறைய சபர்பில் இருக்கவங்க, அந்த மாதிரி பக்கத்தில் மால்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஹோல்சேலாக வராங்கன்னா இது வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 monthக்கு மேலே வரும். இது பார்த்திங்கன்னா இந்த ஹாம்பர்கர் ரோல்ஸு 12 பேக்கு. இது ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பர்கர் பன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரேட் வந்து $7 போட்டிருக்காங்க. நம்ம இந்த செக்ஷன் எல்லாமே வந்து இந்த பன்னு அங்கே பார்த்த பேக்கரி ஐட்டம்ஸ் தான். பட் வந்து அதை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹாட் டாக்கு, பர்கருக்கு, அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே இருக்கும். இது நல்லா இருக்கும்பா. இது பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டு $10 போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த லெபனீஸ் ப்ரெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கனோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே ஹோல் மீல் வச்சுருக்காங்கப்பா. ஹோல் மீல் இருக்குது, அதாவது வீட்டு யூஸ் பண்ணி. இதுதான் நம்மளோட ஃபேவரட் ஆச்சு. இந்த எல்ஜினால் வந்து இதில் வச்சு அந்த ரேப்பில் வச்சு சிக்கனை வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். இங்கே பாரு, இது எவ்வளோ பெரிய பண்ணாக இருப்பேன். இந்த ப்ரெட் பீட்டா ப்ரெட், டர்க்கிஷ் ப்ரெட்டு தான் அது. இதெல்லாம் டர்க்கிஷ் ப்ரெட்டுங்க. இந்த மாதிரி வெரைட்டியான ப்ரெட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். அண்ட் நம்ம பட்டர் மில்க் பண்ணு, நம்ம பாவ்பாஜி பன், நமக்கு அதான் தெரியும், நம்மளோட பாவ்பாஜி பன்னு. ஸோ இது பட்டர் பண்ணு, இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃப்ரெஷ், அப்படியே நீங்கள் சாஃப்டாக அமைக்க பார்க்கும்போது தெரியும். ஸோ இது வந்து இங்கே $8 போட்டிருக்காங்க ஒரு பேக். ஒன்று வாங்குவோமா ரித்திஷ்? ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ரைஸன்ஸும் வந்து ப்ரெட்டில் நிறைய வெரைட்டி இருக்கும். ப்ளைன் சாண்ட்விச் இருக்கும், ஹோல் மீல் இருக்கும்,
அதுக்கப்புறம்னா கிரைண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் இன் டோஸ்ட் வந்து குழந்தைங்களோட ஃபேவரெட்டு. இது வந்து திக்கட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லைஸாக இருக்கும். இதில் அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சீஸோ இல்லை ஸ்ப்ரெட்டபிள் க்ரீமா அந்த மாதிரி போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பேக்கரியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஸ் இருக்குங்க. இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம், அது நல்லாயிருக்கும் இந்த ப்ரௌனி. இதெல்லாம் நீங்கள் ஊருக்கு இது கூட வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் 48 பீசஸ் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் யூனிக்காக இருக்கும். அதோட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த சினமன் ரோல்ஸுமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க இங்கே. இந்த மஃபின்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட பட்டை தான் அதில் வந்து பண்ணுற ஒரு ரோல்ஸ் தான். இதை காஃபியோடு வச்சு சாப்பிடுவாங்க. இதுலேயே பெரிய பெரிய ரோல்ஸாகவும் இருக்கும். இது மினி சினமன் ரோல்ஸாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போகலாம், இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் குக்கி கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஸோ நாம் டீ டைமில் காஃபி டைமில் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஊருக்கும் வாங்கிட்டு போகலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் உள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு குக்கீஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கீட்டோ குக்கீஸ், இதுவும் வெனிலா ஃப்ளேவர்ஸோட நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ஸோ யூஷுவல் சாக்லேட்ஸ் இல்லாமல் நிறைய வெரைட்டி அண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான செக்ஷன் காஸ்கோவில் வந்து இப்போ நம்ம நிறைய ஃபுட் ரிலேட்டடான செக்ஷன்ஸாக தான் காஸ்கோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சீஸ் வெரைட்டிஸ் அது பார்க்க நம்ம ட்ரெடிஷ்னல் இட்டாலியன் ஸ்மூத் க்ரீம், அப்படியே க்ரீமி சீஸாக இருக்கும். இது ஸ்ப்ரெட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெக்சிகன் ஸ்டைல் சீஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஹோல்சேலாகவே சீஸ் அப்படியே நல்லாயிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் சீஸ். இதுலேயே ஸ்ப்ரெட்டபிள் கோட் சீஸ், கோட் மில்க்லாம் பண்ண சீஸ். இது பாஸ்தா எந்த இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொஸ்ட்ரெல்லா, நம்ம யூஸ்வலாக பீஸாவில் போடுறது, நம்ம கிரேட் பண்ணி அப்படியே போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பீஸாக்கு இந்த மாதிரி சீஸஸ்ஸு. ஸோ இது வந்து நல்லா ஒரு வர்த்தான ஒரு இடங்க. காஸ்கோவில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீஸஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நார்மல் சீஸ், டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரீஸ்லேருந்து கூட அந்த சீஸ்லாம் மெக்சிகன் ஸ்டைலில் ஃப்ளேவர்ஸில் வந்து சீஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிப்ஸு சாஸஸ் நிறைய இருக்கும். ஸோ என் கையில் பார்த்திங்கன்னா இப்போ பெரி பெரி டிப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் டிப் இருக்குது. இது எல்லாமே ஆஸ்திரேலியன் மேடு தாங்க, ரொம்ப ஆத்தென்டிக் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஷாப்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற டிப்ஸுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் குசைன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க, வேறு வேறு ஃப்ளேவர், அதாவது சைனீஸ், லெபனீஸ், அந்த மாதிரி ரோல்ஸு, ரேப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஸ் அண்ட் டிப்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைலை நீங்கள் வீட்டிலே க்ரியேட் பண்ணலாம். அது மாதிரி இந்த பிக்கிள்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே அந்த லெபனீஸில் நிறைய இந்த பிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆலிவ் பிக்கிள்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த கார்லிக் சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எல்ஜினா சிக்கனோட கூட அந்த கார்லிக் சாஸ் தான் வாங்குவோம், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து அந்த ஜலப்பினோ, அதாவது நம்ம பீஸாவில் போடுவோம்ல, அதோட சட்னி மாதிரி வச்சுருக்காங்க டிப்ஸு. ஸோ வெரைட்டி ஆஃப் டிப்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் மெக்சிகன் ஸ்டைல் டிப்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் குக்கிங்கை. இப்போ வந்து ப்ரொடியூஸ் செக்ஷனுக்குள்ளே வரப்போகிறோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். அப்படியே நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக பார்த்துட்டே வாங்க. பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கும் இந்த இடமே. ஸோ கார்ன்ஸ் சூப்பராக இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கார்ன்ஸ் எடுத்துக்குவோம். ஸ்வீட் கார்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா. ஸோ இது வந்து $7 போட்டிருக்காங்க. இது 7 பீசஸ் கிட்ட இருக்குது. இதை பற்றி சொல்லணும், ஜுக்கேனின்னு சொல்லுவாங்க. ஜுக்கேனி இல்லை, இது பேர் நான் கரெக்டாக சொல்லுவேன். ஆமாம், இது வந்து குக்கும்பர் மாதிரியே இருக்குங்க. இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க நிறைய இங்கே. ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த பிட்டர் டேஸ்ட்டோடு இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பட் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து குக்கும்பர் மாதிரியே இருக்கும். செம்மையாக குளிருது உள்ள. இது எல்லாமே நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் வந்து ரெடிமேடாக
சாண்ட்விச்சஸ் பண்ணுறதுக்கு, சாலட்ஸு ரேப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. குக்கும்பர் பேக்கெட்டு $7. லெபனீஸ் குக்கும்பர் இதுக்கு. இது வந்து பேபி குக்கும்பர்ஸ். இல்லை, வெள்ளரி பிஞ்சு 5 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். இங்கே வெள்ளரி பிஞ்சு, சின்ன பேபி வெள்ளரி பிஞ்சோட விலை வந்து $10. $10னா $500. அப்படியே இந்த ரேப்ஸு டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி சாலட் மிக்ஸு, ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மீலை டயட் சார்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கையெல்லாம் ஐஸ் ஆகுதுப்பா எனக்கு. இந்த காளான் வந்து ஆமாம், நான் ஒன்று வாங்க போகிறேன். சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. $7. இந்த காளான் வந்து பட்டன் காளான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளான்லேயே இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் காளான், அதுக்கப்புறம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் பட் எடிபிள் தான் எல்லாமே. ஆனால் நிறைய பேருக்கு மஷ்ரூம்லாம் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்க பார்த்து சாப்பிடணும். இதெல்லாம் கேரட்ஸ் பாரு, கலர் கலராக இருக்குது. கேரட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, பேபி கேரட்ஸு, அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெட் ஆனியன்ஸ் வந்து $7 போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க. 2 kg. ஆமாம், 1 kg வந்து அப்போ 3.5 தான் வருது. உருளைக்கிழங்கு செக்ஷனில் தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ இங்கே ஹோல்சேலாக வாங்கி போட்டோன்னா கண்டிப்பாக நிறைய நமக்கு ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரெட் பேபி பொட்டேட்டோஸ், ஒயிட் பொட்டேட்டோஸ், அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த பிரஷ்ட் பொட்டேட்டோஸ். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கின்னோடு வந்து கொஞ்சம் மண் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு இதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 5 kg $8 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ 1 kg பார்த்திங்கன்னா $1.50 தான் விழுகுது. இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ அதனால அதை வாங்கிக்கலாம். ஆஸ்திரேலியாவோட இன்னொரு முக்கியமான உணவு இல்லை லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஸ்வீட் பம்ப்கின் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பூசணின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, இதை வந்து அவங்க சூப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்பிக்யூலாம் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இந்த பம்ப்கின் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அவங்களுக்கு. ஸோ அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $8 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பதிலாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸே வந்து ஃப்ரைஸ் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் அப்படி தான் அவிச்சு சாப்பிட்ற விட பசங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரைஸாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். டொமேட்டோஸ்லேயே வித்தியாசமான டொமேட்டோஸ்லாம் இருக்குதுங்க காஸ்கோவில். இது வந்து வைன் ரைப்பன் செரி டொமேட்டோஸ்ன்னு இருக்குது, செரி மாதிரி இருக்குது. ஆமாம், இது வந்து மினி ரோமோ டொமேட்டோஸ். இதெல்லாம் சாலட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இதில் எல்லாமே கலந்துருக்கு, எல்லா கலர்லேயும் இருக்குது. மிக்ஸோ டொமேட்டோஸ். தக்காளியிலே இத்தனை வகைகள் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம நார்மல் டொமேட்டோஸா, வீட்டில் யூஸ் பண்ணுற டொமேட்டோஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே லைம் செக்ஷனில் தான் இருக்கோங்க. இதுலேயே 2 வெரைட்டி இருக்கும். இது வந்து லெமன் சொல்லுவாங்க, இதை தான் லைம்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம இப்போ லெமன் சாதம் இதெல்லாம் பண்ணோன்னா நாங்கள் வந்து இந்த லைம் தான் யூஸ் பண்ணுவோம். இது நல்லா புளிப்பாக இருக்கும். இது வந்து லெமன் ஜூஸஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் வந்து நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த லைமோட டேஸ்ட் வந்து இதில் தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கவிருக்கிறது பார்த்திங்கன்னா மீட் செக்ஷன். ஸோ இங்கே வந்து என்னென்ன மீட்டு வேண்டும் உங்களுக்கு அத்தனையும் இங்கே உள்ளதுன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஷோல்டர் சாப்ஸு, லேம்பு, கோட்டு, போக்கு, பீஃப்னு எல்லாம் இருக்கும் இங்கே. அதிலோட வெரைட்டியான பார்ட்ஸுமே ஃப்ரெஷ் மேடாக இருக்குங்க. உள்ளேயே அந்த நமக்கு அந்த கட்டிங் செக்ஷன் தெரியும் உங்களுக்கு. பீஃப் கட்டிங்கோட உள்ளே ஃபுல்லாக பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து மீட் லவ்வர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். ரேட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் இங்கே எப்போயுமே மீட் வாங்க ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே. இந்த அவங்க இப்போ தான் அதை அப்படியே மீட்டை ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அப்படியே உள்ளே லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மின்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பீஃப் மின்ஸ். இது இவங்க அந்த சாசேஜஸ் கூட விற்பாங்க இங்கே. எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது இங்கே. ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணி பேக்கெட்டாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அது போக அங்கே வந்து நிறைய ஒரு பார்பிக்யூ வேறு
பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு ஃபுட்டை, எந்த ஃபுட்டுன்னு தெரில, பீஃப் பிளாங்க் ஸ்டிர் ஃப்ரைட் ஸ்ட்ரிப்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து டேஸ்ட்டுக்காகவும் அவங்க அந்த மீட்டை வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. மீட்டோட விலை இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா லேம்பெல்லாம் $14 போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் மீட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அப்பப்போ வந்து நம்மளை வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இதே குக்குடு ஐட்டம்ஸ் இருக்குது, சாசேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சாசேஜ். இது வந்து போர்க் ஸ்நாக்ஸ்னு வச்சுருக்காங்க. உள்ள கிரில் சிக்கனும் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. அது அங்கே குக்கிங்கும் ஓடிட்டுருக்கு. அதுவே க்ரில் பண்ண சிக்கனாக ஒரு ஹோல் சிக்கன் அப்படியே வாங்கிட்டு போயிருக்கோம். அப்படியே லஞ்ச் பாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கு, மீட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பென்னே பாஸ்தா, அல்ஃபேட்டோ பென்னே பாஸ்தா. இது நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஏன்பா ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம். ரெடிமேட் ஃபுட்ஸ் தான். பட் ஆனால் வந்து அவங்க ஹெல்த்தியாக கிச்சனில் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. தான் பண்ணியிருப்பாங்க. ஒன் டேயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் கூட போட்டிருப்பாங்க. பெஸ்ட் பிஃபோர் 8/5ன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ ஒரு 3 டேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஓகே, நம்ம இந்த எப்போ வந்தாலும் இந்த பெரி பெரி பீஸா ஒன்று வாங்குவோம். இது எங்களோட ஃபேவரெட்டு. நல்லாயிருக்கும். சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படி வந்து நம்ம சாண்ட்விச்சஸ் அந்த ரோல்ஸ் எல்லாம் எப்படி ரெடிமேடாக ஃபுட்டு பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஏஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே டம்ப்ளிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த டபோல இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த லெபனீஸ் சிக்கனோடு வச்சு சாப்பிடுவாங்க. இது சாலட் சர்வஸ், இந்த மாதிரி ரோஸ்டட் பம்கின், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வித்தியாசமான குசைன்ஸ் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து கூட நம்ம ரெடிமேடாக வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாங்கள் ஒரு தடவை நானே பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா நம்ம ஒரு வீச் புரோட்டா மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பெருசாக புரோட்டா மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரோல்ஸு, ரேப்பு, இல்லை இன்கேஸ் புரோட்டா மாதிரி பண்ணுறது கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து இந்த நானுக்குரிய சின்னது மினி நான்ஸில் இருக்கும். ஸ்டோன் ஃபேர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். மினி நான் ஒரிஜினல்ஸ் ஃப்ளாட் ப்ரெட்ஸு, இது எல்லாமே மலேசியன் குசைன்ஸ் நிறையா இருக்குது. பாப்பா ரிச்ன்றது ஒரு நல்ல மலேசியன் குசைன். அவங்களோட அந்த கரீஸுமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இப்போ சிக்கன் டிக்கா மசாலாலாம் வந்துருச்சு. நம்ம ஒரு கறி அப்படியே வச்சுருக்காங்க, எடுத்து ஹீட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இது ஃபேவரட்டான ஐட்டம் தான் நமக்கு. இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்குங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்லி மேடு. ஆக்சுவலாக இது ஃப்ரோசனில் நிறையா கிடைக்கும். இங்கே ஃப்ரெஷ் மேடாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னது ஃபோக் வெரைட்டிஸா? இதெல்லாம் நம்ம இந்த சார்கோல் சிக்கன் மாதிரி இருக்குல்ல, என்ன டெரியாக்கி சிக்கன். இது சீவீட் சாலட். இந்த சைனீஸ் அவங்களுக்கு இந்த சீவீட் ரொம்ப பிடிக்கிறனால அந்த ஐட்டம்ஸ். கொரியன் நூடுல்ஸ்லாம் இருக்குதுப்பா. ஆமாம், இப்போ போய் நம்ம பால் வாங்கிடுவோம்ல, வாங்கிக்கலான்னு பார்க்குறோம். தான் எடுக்கிறேன். ஸோ இங்கேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். A1 மில்க்கு, ஃபுல் க்ரீம் மில்க்கு, A2 லைட்டு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். இது லாக்டோஸ் ஃப்ரீ ஃபுல் க்ரீம். அந்த A2 மில்க் இருக்குது, லாக்டோஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ அது ஏன்னா நார்மல் மில்க்கு ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குது. டெய்ரி சாய்ஸ் லைட் மில்காக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து 3.5 லிட்ரு. இதோட விலை வந்து $10 வந்துச்சு, 9.99. ஸோ இதுலேயே வேறு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து லாக்டோஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இல்லைனா யூஸ்வலாக வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ், $6 அந்த ரேஞ்சில் தான் வரும்.
நிறைய இருக்குது. டைரி ஃபார்ம்ஸ் இருக்குது, ஊல்ஸோட மில்கே இருக்குது. இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் டாப் பிராண்ட் இங்கே, அதனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 21 மே வரைக்கும் போட்டிருக்கு. இன்னையிலேருந்து ஒரு 15 days வரைக்கும் வச்சுக்கலாம். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இங்கே வந்து வேறு பிராண்ட் இல்லை, இதுதான் இருந்துச்சு. இதுவும் ஆர்கானிக் மில்க் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் சரி வந்ததுக்குன்னு இந்த A2வே வாங்கிட்டோம். காஸ்கோவில் பயங்கரமாக சுற்றி பார்த்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துருக்கேங்க. ஸோ ஆஸ்திரேலியா காஸ்கோ ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நிறைய பார்த்துருக்கோம். ஃப்ரெஷ்லி ப்ரொடியூஸ்டு ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் சீஸு, மீட்டு, இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர்னு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, மில்கோட ரேட் என்ன, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்கோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்ஷனை எடுத்து அதை கண்டிப்பாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். சிட்னி தமிழ் ஃபேமிலியிலேருந்து பை.